உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது இவ்வுலகில் மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கக்கூடிய அனைவரும் ஒரு சில விஷயங்களுக்காக 6 மணி, மாலை 6 மணி ஆனவுடன் அவர்கள் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். வெளி உலகிற்கு வரக்கூடாது. ஏனென்றால் தற்போது அனைத்து வாகனங்களிலும் LED விளக்கை பொருத்திவிட்டனர். அனைத்து வாகனங்களிலும். ஏதோ ஒரு சில வாகனங்களில் மட்டும் LED விளக்கு பொருத்தப்படவில்லை. நாம் வாகனங்களில் செல்லும் பொழுது எதிரில் வரும் வாகனங்களில் LED விளக்கை கண்டவுடன் நம்மால் வாகனத்தை இயக்க முடியவில்லை. அனைத்து வாகனங்களிலும் LEDயை பொருத்துகிறார்கள். ஆட்டோ, இருசக்கர வாகனம், லாரி, ஈச்சர், இது போன்ற அனைத்து வாகனங்களிலும் LED விளக்கை பொருத்துகிறார்கள். ஆகையால் இந்த LED விளக்கை தவிர்க்கப்பட வேண்டும். நானும் எத்தனை நபர்களிடம் கேட்கிறேன், வாகனத்தை நிறுத்தி விடுகிறேன், என்னால் இயக்க முடியவில்லை, வாகனத்தை நிறுத்தி விடுகிறேன். அவரும் எதிரில் வருகிறார், ஏன் வாகனத்தை நிறுத்துகிறாய் என்று கேட்கிறார். எப்பா, நான் எப்படி செல்வது? எனக்கு ஒன்றும் பார்வை தெரியவில்லை, நீ LED விளக்கை அமர்த்தினால்தான் நான் செல்ல முடியும் என்று கூறுகிறேன். அவர் என்னிடம் வந்து வாக்குவாதம் செய்கிறார். நான் என்ன செய்வது? அத்தகைய நிறுவனம், நான் வாங்கக்கூடிய வாகனம், கார் வாங்கணும் என்றால் இருசக்கர வாகனம், லாரி, அனைத்து நிறுவனங்களும் LED விளக்கை பொருத்தி தருகிறார்கள். அப்போது நான் வாங்கிதான் ஆக வேண்டும் என்று கூறுகிறார்கள். வாகனத்தை வாங்குபவர்கள் சற்று சிந்திக்கிறார்களே தவிர, அத்தகைய வாகனத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். மக்களுக்காகவே நீங்கள் வாகனத்தை உற்பத்தி செய்கிறீர்கள். மக்களின் நலன் கருதி அனைத்து வாகனங்களிலும் LED விளக்கை பொருத்தாமல் வாகனத்தை உற்பத்தி செய்ய வேண்டும். அதே போன்று நீங்கள் செய்யும் வாகனத்தையும் நீங்கள் சாதாரணமான விளக்கை பொருத்தினால், வெளி மார்க்கெட்டில் வாகனங்களில் என்ன செய்கிறார்கள் என்றால் LED விளக்கை ஆங்காங்கே கடைகளில் விற்கிறார்கள். அதை வாங்கி பொறுத்து கொள்கிறார்கள். அத்தகைய கடைக்காரரும் அந்த LED விளக்கை வாங்கக்கூடாது. அந்த தயார் பண்ணக்கூடிய நிறுவனம், உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனமும் அத்தகைய LED விளக்கை உற்பத்தி செய்யக்கூடாது. LED விளக்கு வீடுகளில் பொருத்தலாம், சாலைகளில் பொருத்தலாம், மேலே இருக்கும். இது போன்ற எதிரில் இருக்கும் பட்சத்தில் நமது கண்கள் கூசக்கூடும். ஆகையால் நான் கூறுகிறேன், LED விளக்கை தயவு செய்து யாரும், எத்தகைய நிறுவனமும் உற்பத்தி செய்யாதீர்கள். அதன் பாதிப்பு உங்களுக்கே கூட, உங்கள் குடும்பத்திற்கே கூட நடைபெறலாம். நீங்கள் நினைக்கலாம், யாரோ வாங்கி வாகனத்தை இயக்குகிறார்கள் என்று. நாளை நீங்கள் வாகனத்தில் செல்லும் பட்சத்தில், உங்களது வாகனத்தில் செல்லும் பட்சத்தில், நீங்கள் உற்பத்தி செய்த நிறுவனம் கார், உங்கள் கார் எதிரில் வரக்கூடும். உங்கள் கார் எதிரில் வரும் பட்சத்தில் அந்த அத்தகைய LED விளக்கு நாளை உங்களையும், உங்களது குடும்பத்தையும், உங்கள் யாரேனும் ஒருவரை பாதிப்படைய செய்யும். ஆகையால் தான் கூறுகிறேன், LED விளக்கு வாகனங்களில் பொருத்தப்படுவதை நிறுத்த வேண்டும். இன்னொரு விளக்கு என்ன செய்கிறார் என்றால், நமது ஆம்புலன்ஸ் வாகனங்களில் ப்ளூ கலர் விளக்கும் சிவப்பு கலர் விளக்கும் பொருத்துகிறார்கள். ஆம்புலன்ஸ் வாகனங்களில் மற்றும் காவல்துறை வாகனங்களில், இது போன்ற அவசர ஊர்திகளில் இத்தகைய விளக்குகளை பொருத்துகிறார்கள். தற்போது அத்தகைய விளக்குகள் எங்கே கிடைக்கிறது என்றால், சாதாரணமான ஒரு ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில், வாகனத்தின் உதிரி பாகம் இருக்கக்கூடிய கடையில் கிடைக்கிறது அத்தகைய விளக்கு. அத்தகைய விளக்கை அனைத்து வாகனங்களிலும் வாங்கி பொருத்தி கொள்கிறார்கள்.
ப்ளூ கலர் விளக்கும் சிவப்பு கலர் விளக்கும் எரிந்தால் அவசர வாகனம் என்று நாம் வழி விடுகிறோம். அது என்ன ஆகின்றது என்றால், ப்ளூ கலர் விளக்கு நமக்கு அவசர வாகனங்களிலே நாம் என்ன செய்வது, அவசரமாக ஒரு வேலைக்கு செல்கிறார்கள் என்று நாம் விட்டு விடுகிறோம். ஒரு உயிரை காப்பாற்ற செல்கிறார்கள் என்று விட்டு விடுகிறோம். இவர்கள் என்ன செய்கிறார் என்றால், தற்போது வெளி சந்தையில் வாங்கி அனைத்து வாகனங்களிலும் ப்ளூ கலர் மற்றும் சிவப்பு கலர் விளக்குகள் ஒன்றாக உள்ளது. அத்தகைய விளக்குகளை பொருத்தி கொள்கிறார்கள். அத்தகைய விளக்குகளை பொருத்தும் பட்சத்தில் நாம் முன்னால் பொருத்துகிறார்கள், பின்னால் பொருத்துகிறார்கள், இருபுறமும் பொருத்துகிறார்கள். ப்ளூ கலர் விளக்கும் சிவப்பு கலர் விளக்கும் நமக்கு கண்களை கூசக்கூடும். ஆகையால் தான் கூறுகிறேன், அத்தகைய விளக்கும் வெளிச்சந்தையில் வாங்கி உங்களது வாகனத்தில் பொருத்தாதீர்கள். நாளை அதுவும் உங்களையும் பாதிக்கக்கூடும். என்றால் சின்னத்தம்பி படத்தில் கூறுவார்கள் கவுண்டமணி, மாலை 6 மணி ஆனவுடன் கண் தெரியாமல் ஆகிவிடும் அவருக்கு. என்னை போன்ற சமூக ஆர்வலர்களுக்கு 6 மணிக்கு மேல் கண் தெரியாவிட்டால் எத்தகைய பிரச்சனையும் இல்லை. 6 மணிக்கு மேல் கண் தெரியாமல் சென்று விட வேண்டும். இத்தகைய LED விளக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறது, மிகுந்த பாதிப்பை. இத்தகைய பாதிப்பினால் பல மக்கள் பாதிப்படைகிறார்கள். நான் எத்தனை முறை பாதிப்படைந்துள்ளேன் தெரியுமா? வாகனங்களில் நிறுத்தும் பட்சத்தில் எனக்கும் அந்த வாகனத்தின் உரிமையாளருக்கும் மிகுந்த வாக்குவாதம் ஏற்பட்டு விடுகிறது. கிட்டத்தட்ட அடிதடி அளவுக்கு சென்று விடுகிறது. இதற்கு காரணம் யார்? அத்தகைய LED விளக்கை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனமும் அந்த வாகனத்தின் உரிமையாளரும் ஒரு காரணம். ஏனென்றால் மக்கள் மிகவும் பாதிப்படைகிறார்கள். ஆகையால் தான் கூறுகிறேன், தயவு செய்து LED விளக்கை பயன்படுத்துவதை நிறுத்துங்கள். உலக மக்கள் அனைவரும் LED விளக்கு தடை செய்ய வேண்டும் என்று குரல் கொடுங்கள். மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் இவ்வுலகில் நன்மை நடக்கும். இல்லை என்றால் தீமை தான் நடக்கும். தீமை நாளுக்கு நாள் தீமை அதிகரித்து கொண்டே செல்கிறது. நன்மை நடக்க வேண்டுமென்றால் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும். இந்த பதிவை கண்டவுடன் அனைவரும் உங்களுக்கு முடிந்தவரை நீங்கள் பகிர்ந்து உங்களது ஆதரவை கொடுங்கள். நீங்களும் குரல் கொடுங்கள் மக்களுக்காக, நாட்டின் நலனுக்காக. நன்றி, வணக்கம். இந்த பதிவை உலக மக்களாகிய உங்களுடன் பகிர விரும்புபவர் திருச்சி முகமது ஈசாக். நன்றி, வணக்கம்.